இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியுமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டி வருகிறதான இந்த நல்ல மேலான கிருபைகளை எண்ணி கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் சாட்சி கொடுத்த மனிதர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் நேற்றைய தினத்தில் ஆபிரகாமை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்க இருக்கிறதான தேவ மனிதர் அவர் மோசேயை குறித்து ஆண்டவர் ஒரு அருமையான சாட்சியை கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அநேக நேரத்தில் இது தெரிந்திருக்கும். இந்த வசனம் எங்கே இருக்கிறது? என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதான வசனம் இப்படியாக சொல்கிறது, என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். ஆனால் இந்த மோசேயோ எப்படிப்பட்டவர்? கர்த்தருடைய வீட்டிலே எங்கும் அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறதுனால் சொப்பனத்தில் அல்ல. ஆண்டவர் எப்படி மோசையோடு பேசுகிறாரா? 8வது வசனம் நம்ம 12:8 சொல்கிறது, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, அதாவது சொப்பனத்தின் வழியாக இல்லை தீர்க்க தரிசன வழியாக மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் நான் பேசுகிறேன். யாரோடு? மோசையோடு. பிரியமானவர்களை பாருங்கள், மோசையை குறித்து கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். He is a man of truth. உண்மையுள்ளவர் என்று சொல்லி மோசையை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பதனால் இந்த மோசைக்கு என்ன பலன் கிடைத்தது? ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிறதான பிரத்யட்சமாய் பார்க்கிறதான ஒரு பலனை மோசே பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்? நம்முடைய வாழ்நாளில் ஆண்டவரை ஒரு முறையாவது முகமுகமாய் நாம் தரிசித்திருக்கிறோமா? இல்லை அப்படிப்பட்டதான ஒரு ஆவல், அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். மோசே ஒருவேளை இதை யோசித்திருக்கவில்லை, ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே உண்மை என்கிற அச்சாரத்தை அவர் பிடித்து கொண்டார். உண்மையாய் மோசே நடந்ததினால் அவருக்கு கிடைத்ததான பலன் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறதான ஒரு வாய்ப்பு, ஆண்டவரோடு கூட முகமுகமாய் நடக்கிறதான ஒரு வாய்ப்பு. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை குறித்தும் இப்படிப்பட்டதான சாட்சிகளை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். முகமுகமாய் தரிசிக்கிறதான ஒரு வாய்ப்பை நமக்கும் தர சித்தமாக இருக்கிறார். அப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய காரியத்திலும் சரி, உலகத்திற்கு அடுத்த காரியத்திலும் சரி, எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உண்மையுள்ளவர்களை ஆண்டவர் பெரிதும் அதிகமாய் விரும்புகிறார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களை, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த உலகம் நம்மை உண்மையிலிருந்து வழி விலகி செல்கிறதான ஒரு உலகம். மோசேயினுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். மோசே இஸ்ரவேல் மக்களை நடத்தி வரும்போது இந்த உலகத்தை காட்டிலும் பெரிதான ஒரு பாடை மோசே அனுபவித்திருப்பார். ஏனென்றால் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு காரியமாய் சொல்வார்கள். அநேகர் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை சமாளிப்பதற்காக மோசே எப்படியெல்லாம் சென்றிருக்கலாம், மோசே என்னென்னவோ செய்திருக்கலாம். அவர்களுக்குள்ளாக பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக மோசே அவர்களை எப்படிப்பட்ட வழியிலெல்லாம் நடத்தியிருக்கலாம். ஆனால் மோசே அது என்றுமே செய்யவில்லை. அவர் ஆண்டவருடைய பார்வையில உண்மையாய் காணப்பட்டார். மனுஷனை திருப்திப்படுத்த மோசே நடக்கவில்லை, கர்த்தரை திருப்திப்படுத்த மோசே உண்மையான மனிதராய் நடந்து கொண்டார். இன்னைக்கு நம்முடைய காரியத்தில் நாம் யோசித்து பார்ப்போம். மனுஷரை திருப்திப்படுத்துவதற்காக சில நேரத்தில் உண்மையான பாதையிலிருந்து, சத்தியத்தின் பாதையிலிருந்து, இந்த ட்ரூத் லைஃப்லிருந்து நம்ம விலகி போகிறோம். மனுஷன் அவங்க என்ன நினைப்பாங்க என்று சொல்லி உண்மையான பாதையில, வெளிச்சத்தின் பாதையில, சத்தியத்தின் பாதையில அநேக நேரத்தில் உண்மையிலிருந்து நாம் தவறி போகிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு மோசேயினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் விளம்புகிறது. எப்படிப்பட்டதான நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் அந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்க. சங்கீதம் 31 சங்கீதம் 23வது வசனம் சொல்கிறது, உண்மையுள்ளவனை கர்த்தர் தற்காக்கிறார். மோசேயை கர்த்தர் தற்காத்தார். மோசேக்கு வந்த எல்லா இடுக்கண்களில் நின்றும் மோசேயை கர்த்தர் தற்காத்தார். மோசேக்கு வந்த எல்லா நெருக்கங்களில் இருந்தும், மக்கள் மூலமாய் வந்த நெருக்கம், யுத்தங்கள் மூலமாய் வந்த நெருக்கம், எல்லா நெருக்கங்களில் இருந்தும் மோசேயை கர்த்தர் தற்காத்தார். எதற்காக? மோசேயின்
இடத்துல இருந்த உண்மை இன்றைக்கு நம்மிடத்திலும் கூட ஒருவேளை நமக்கு பொல்லாப்பு நெருங்கி வரலாம், ஒருவேளை நமக்கு துன்பம் நெருங்கி வரலாம், மற்றவர்கள் மூலமாக ஏதோ காரியங்கள் நெருங்கி வரலாம். எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை தற்காக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு உண்மை. இன்னைக்கு இந்த உண்மை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? எந்தெந்த விஷயத்துல ஒரு வெள்ளை தாளில் இடப்பட்ட கருப்பு புள்ளிகளைப் போல நம்முடைய வாழ்க்கையில உண்மையில்லாத தன்மை இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நீக்கி போடுவோம். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாய் ஒரு வெள்ளையான உள்ளமாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் இதை தான் எதிர்பார்க்கிறார். இதை தான் நீதிமொழியின் புஸ்தகம் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னைக்கு நாமும் கூட பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் கர்த்தர் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஜென்ம பாவங்கள், நம்முடைய கர்ம பாவங்கள், உண்மையில்லாத தன்மையால் நாம் செய்கிற பாவங்கள். இப்படிப்பட்டதான பாவங்களை நாம் செய்வோமானால் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். எவ்வளவுதான் நான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் மேல மேல நம்ம எழும்பி வந்தாலும் நம்மால் அந்த பாவங்கள் நம்மோடு கூட இருக்குமானால், அந்த உண்மையில்லாத தன்மை நம்மோடு கூட இருக்குமானால் நம்மால் மேலே வர முடியாது. நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை மோசே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை போல நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மிடத்தில் ஒரு உண்மை காணப்பட வேண்டும். மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, இப்படியாக சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் பேரில் உன் அதிகாரியாக வைப்பேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் தவறாய் புரிந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சத்தில் மாத்திரம் நம்ம உண்மையாக இருந்த போதும் ஆண்டவரை ஆசீர்வதித்து அநேக காரியங்களுக்கு நான் அதிகாரியை கொண்டு போவார் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. நீ கொஞ்சத்திலும் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் பேரில் உன் அதிகாரியாக வைப்பேன். உனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன காரியங்களில் உன் வீட்டில் நீ உண்மையாக இருக்கிறையா? உன் படிப்பு விஷயத்துலையும் உண்மையாக இருக்கிறையா? உன் வேலை விஷயத்துலையும் உண்மையாக இருக்கிறையா? உன்னுடைய நண்பர்களிடத்தில் உண்மையாக இருக்கிறையா? உன்னுடைய உறவுகளிடத்தில் உண்மையாக இருக்கிறாயா? சின்ன சின்ன விஷயங்களில், உன்னுடைய ஊழிய காரியங்களில், உன்னுடைய திருச்சபையில் நீ உண்மையாக இருக்கிறாயா? ஆண்டவருடைய பார்வையில் உண்மையாக இருக்கிறாயா? எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் கொஞ்சமான பொறுப்பாக அது உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டாலும் அந்த கொஞ்ச பொறுப்பிலும் நீங்கள் உண்மையும் உத்தமமாய் நீங்கள் நடந்து கொண்டால் அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் காணப்படுகிறார். மோசேயினுடைய உண்மையை அங்கீகரித்த ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய உண்மையும் கர்த்தர் நிச்சயமாய் அங்கீகரிப்பார். இதில் எந்த விதமான சந்தேகம் நமக்கு வேண்டாம். கொரிந்தியருக்கு எழுதும் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆதலால் புளித்த மாவோடு அல்ல, பொல்லாப்பு துர்க்குணம் என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிறதான இந்த புளித்த மாவுகளை எல்லாவற்றையும், பழைய புளித்த மாவுகளை நாம் அப்புறப்படுத்துவோம். துப்புரவு உண்மையான ஒரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக நாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிற எல்லா பழையவையும் ஒளிந்து போய் உண்மையுமான உத்தமமான ஊழியக்காரர்களாய் ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தமமான பரிசுத்தவான்களாய் நாம் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு ஊழியக்காரர் கொலோசியர்கள் நிருபம் 1:7 வாசிக்கிறோம். உண்மையான ஊழியக்காரனாக எப்பாபிரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் உண்மையாக இருந்தார்கள். இன்னைக்கு அந்த வரிசையில் நாமும் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, அப்பா உண்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீ செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் பேரில் எங்களை அதிகாரியை வைக்கிற ஆண்டவரே. அப்பா மோசையினுடைய உண்மையை அங்கீகரித்த ஆண்டவர் இன்னைக்கு எங்களுடைய உண்மையும் கர்த்தர் நீ அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்தெந்த விஷயத்தில் உண்மையாய் நடக்க நாங்கள் தவறி இருக்கிறோமோ அந்தந்த காரியங்களை கர்த்தாவே சப்பா நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நீ உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்தந்த காரியங்களை நாங்கள் எங்களை சரிப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவருடைய பிரச்சனை எங்களோடு தங்கி இருக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய இதயங்களை நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.